இந்த சங்கீத பகுதி ஆசாப் என்னும் பாட்டுக்காரர் மூலமாய் எழுதப்பட்டது. இதில் முதல் 1-9 வசனம் ஆசாப் தன்னுடைய மிகுந்த மனவேதனையை, மன கூமுறல்களை கொட்டுகிறார். இந்த இடத்துல அவருக்கு என்ன வேதனை, எந்த ஒரு சூழ்நிலையில கடந்து போறார் என்பது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அவர் என்ன மனநிலை, எந்த ஒரு மனநிலையில் இருக்கிறார்னா, அவருடைய துக்கம் அவரை தூங்க விட மாட்டேங்குது. 2வது வசனத்துல, இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது. அவருடைய துக்கம் அவரை தூங்கவே முடியாதபடிக்கான ஒரு துக்கத்தின் பாதையில, துக்கத்தின் மத்தியில் அவர் கடந்து போய் கொண்டு இருக்கிறார். நம்ம வாழ்க்கையிலும் அநேக காரியங்கள் இப்படி நேரிடலாம். மீள முடியாத ஒரு துயரத்தின் மத்தியில் நீங்கள் ஒருவேளை இந்த காலை வேளையில கடந்து வந்திருக்கலாம். ஏன் இது எனக்கு நடக்கிறது? ஒரு அற்புதம், ஒரு அதிசயம் என் வாழ்க்கையில நடக்காதா? ஒரு விடுதலை எனக்கு கிடைக்காதா என்று ஏக்க பெருமூச்சோடு ஒருவேளை இந்த காலை வேளையில நீங்கள் வந்திருப்பீர்களானால், இங்கே ஆசாபுக்கும் இதே போல சூழ்நிலை தான். ஆண்டவர் கிருபை என்னை விட்டு தள்ளி வச்சுட்டாரோ, ஆண்டவர் என்னை தூரமாய் வைத்து விட்டாரோ என்ற அநேக கேள்விகள் ஆசாபிற்கு. நமக்கும் ஒரு வேளை இருக்கலாம். இந்த காலை வேளையில தேவன் என்னை மறந்து விட்டாரோ, தேவன் என் மேல் நினைவா இல்லையோ, தேவன் என்னை தள்ளி விட்டாரோ, ஏன் எனக்கு இந்த காரியத்தில் இருந்து விடுதலை இல்லை, ஏன் இந்த காரியத்தில் இந்த கட்டுகள் எனக்கு நீங்க மாட்டேங்குது, ஏன் ஒரு அற்புதம் என் வாழ்க்கையில இல்லை, ஏன் என் வேலையில் ஒரு செழிப்பு இல்லை, ஏன் என் குடும்பத்தில் ஒரு கட்டுகள் இருந்துகிட்டே இருக்கு, ஏன் என் வாழ்க்கையில் இந்த அற்புதம் நடக்க மாட்டேங்குதுன்னு ஒரு கேள்வியோட வந்திருக்கலாம். 11ஆம் வசனத்துல இப்படியாய் சொல்லுகிறார், கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன், உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன். நம் தேவன் அதிசயமானவர். இப்பொழுது பாடினோமே, அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர். ஏசாயா தீர்க்கன் இப்படியாக எழுதுகிறார், அவர் நாமம் அதிசயமானவர். அவர் பேரே என்னதாங்க? அதிசயமானவர். அவர் பெயர்லேயே அதிசயம்தான். அவருடைய பேரே அவ்வளவு நாமங்கள்ல ஆண்டவருக்கு ஒரு குறிப்பிடத்தக்க நாமம், அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன். ஆமென். அவருடைய பேரிலேயே அதிசயம் இருக்கு. அவர் எரேமியா தீர்க்கதரிசன் மூலமா சொல்லுகிறார், என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் எதுவும் உண்டோ அப்படின்னு கேட்கிறார். அவ்வளவு பெரிய அற்புதங்களும் அதிசயமும் நிகழ்த்த அதிசயமான தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்பவர். அவர் பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய யாரோட துணையும் ஆண்டவருக்கு தேவையில்லை. எந்த மனிதனோட துணையும், எந்த தூதர்களோட துணையும் உங்க வாழ்க்கையிலும் சரி, என் வாழ்க்கையிலும் சரி, அவர் அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்ய யாரோட துணையும் தேவை கிடையாது. அவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்பவர். நம்மை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. இத்தனை வாக்குத்தத்தங்கள் பெற்ற நாம், இத்தனை வசனங்களை பெற்ற நாம், நம்ம வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் இன்னும் காண முடியவில்லை. சற்று ஆபிரகாமோட வாழ்க்கையை கொஞ்சம் எடுத்து பார்ப்போம். ஆபிரகாம் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே ஆண்டவரால் அழைப்பு பெற்றுக் கொள்கிறார். உன் இனத்தாரையும் உன் தேசத்தாரையும் விட்டு வெளியே வா, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொல்றாரு. உன்னை நான் வானத்து நட்சத்திரங்களை போலவும் பூமியின் மணலத்தனையாவும் பெருக பண்ணுவேன்னு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். வாக்குத்தத்தை சுமந்து ஆபிரகாம் கடந்து போகிறாரு. ஆனா அந்த வாக்குத்தத்தம் அவருக்கு நிறைவேறவே இல்லை. 75 ஆண்டுகள்ல அவர் வெளியே வராரு. தன் இனத்தை, தேசத்தை விட்டு வாக்குத்தத்தத்தை சுமந்தவராய் ஆபிரகாம் வெளியே வராரு. 80 வயசாவது, 85 வயதாவது, 90 வயதாவது வாக்குத்தத்தம் தாமதித்து கொண்டே இருக்கிறது. ஏன் அவருடைய வாழ்க்கையில இப்படி வாக்குத்தத்தம் தாமதிக்குது? வெளியே வந்துட்டார். ஆண்டவருடைய சொல் பேச்சை கேட்டு உடனே வெளியே வந்துட்டாரு. ஆனாலும் வாக்குத்தத்தம் அவருடைய வாழ்க்கையில் அந்த அற்புதம் நடக்கல, இன்னும் நடக்கல. முதல் பிறந்த எபிரேயன் ஈசாக் என்று சொல்வார்கள். முதல் அழைக்கப்பட்ட எபிரேயன் ஆபிரகாம் என்று சொல்வார்கள். ஏனால் ஆபிரகாம் பிறப்பால் ஒரு பாபிலோனியர். ஆபிரகாம் பிறப்பால் ஒரு பாபிலோனியர். அவர் எபிரேயனாய் ஆண்டவரால் அழைக்கப்பட்டார். முதல் பிறந்த எபிரேயன் ஈசாக்கு. ஆண்டவர் அழைக்கும் போது அவன் ஒரு பாபிலோனியனாக அழைக்கப்பட்டார் ஆபிரகாம். அப்பொழுது
அவருக்கு அந்த வாழ்க்கையில அந்த பாபிலோனிய பாரம்பரியம், பாபிலோனிய கலாச்சாரம் அவரோடு ஒட்டி கொண்டே வருகிறது. இந்த கலாச்சாரத்தையும் இந்த பாரம்பரியத்தையும் அவரை விட்டு அகற்றுவதற்காகவே தேவன் இந்த நாட்களை எடுத்துக்கொண்டார். அந்த கலாச்சாரம் ஒளியணுன்றதுக்காகவே பரதேசியா சுத்த வைக்கிறாரு. ஆரான் தேசத்துக்கு போ, பதனாராமுக்கு போ, ஊர் என்னும் தேசத்துக்கு போ, எகிப்துக்கு போ, கானானுக்கு போன்னு ஒவ்வொரு இதா ஆபிரகாமோட அந்த பாரம்பரியத்தை, பாபிலோனிய பாரம்பரியத்தை முற்றிலுமா நிர்மூலமாக்குறதற்காக அவன் சுற்றி திரிகிறான். ஒவ்வொரு தேசமாய், ஒவ்வொரு வனாந்திரமாய் சுற்றி திரிகிறான். இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையில் அநேக பாபிலோனிய காரியங்கள் நம்முடைய அற்புதத்திற்கு தடையாக இருக்கிறது. ஆபிரகாமுக்கு அது தாமதித்ததன் காரணம் அவனுடைய பாபிலோனிய பாரம்பரியம், அவனுடைய பாபிலோனிய பாரம்பரிய வாழ்க்கை. ஏன்னா அடுத்து ஒரு எபிரேயன், முழு எபிரேயன் பிறக்க போகிறான், முதலாவது எபிரேயன். அவனுக்கு அந்த கலாச்சாரம் வந்துவிடக்கூடாது என்பது ஆண்டவர் ரொம்ப நிச்சயமாயிருந்தார். அதனால அந்த கலாச்சாரத்தை அவனுக்கு மாற்ற பண்ணார், மறக்க பண்ணினார். பரதேசியா நாடோடியா தெரிஞ்சு அவனுக்குன்னு ஒரு கலாச்சாரமே இல்லாம போனது. தேவன் அவனுக்கு புதிய நாமத்தை தந்தார். ஆபிராம் என்று அழைக்கப்படாமல் ஆபிரகாம் என்று அழைக்கப்படுவாய் என்று புதிய நாமத்தை தந்தார், வாக்குத்தத்தத்தை தந்தார். அதன் பின்பே அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற்றப்பட்டது. அவன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடந்தது. அதே போலதான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா அதிசயங்கள்லாம் கண்டாங்க, அற்புதங்கள்லாம் கண்டாங்க, ஆனாலும் ஒரு விடுதலை இல்லை. பார்த்தீங்கன்னா இந்த 10 வாதைகள் நடக்குது. வாதையே தண்ணீரை ரத்தமா ஆண்டவர் மாத்திடுறாரு. ஆனாலும் அவங்களுக்கு விடுதலை இல்லை. பெரிய அற்புதங்களும் அதிசயங்களும் பார்க்குறாங்க, ஆனாலும் எகிப்திலிருந்து விடுதலை இல்லை. ஏன்னு பார்த்தோம்னா இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் எகிப்தில் இருந்து அந்த எகிப்தின் பாரம்பரியங்களுக்கு ஒத்து போயிட்டாங்க. அந்த எகிப்தின் தெய்வங்களை தனதாக்கி கொண்டாங்க. எகிப்தில் அவ்வளவு தெய்வங்கள் இருக்குது. கண்ணுக்கு ஒரு தெய்வம், காதுக்கு ஒரு தெய்வம், மூக்குக்கு ஒரு தெய்வம், அவ்வளவு தெய்வங்கள். ஞானத்துக்கு ஒரு தெய்வம், சுகத்துக்கு ஒரு தெய்வம்னு அவ்வளவு தெய்வங்கள் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த 430 வருஷம் அந்த அடிமைத்தன வீடாகிய எகிப்தில் இருந்து அவங்களோட சேர்ந்து 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 அந்த எகிப்திய ஜனங்களோட தெய்வங்களையும் இப்ப சுகத்துக்கான அந்த எகிப்திய தெய்வத்தை தான் மன்றாட ஆரம்பிச்சாங்க. ஞானத்துக்கான தெய்வத்தை தான் அந்த மன்றாட ஆரம்பிச்சாங்க. ஏன்னா எகிப்து மருத்துவத்திலையும் அவ்வளவு சிறந்து இருந்தது. ஆண்டவர் எந்த சூழ்நிலையில கூப்பிட்டாங்கன்னா, எகிப்துல இருந்து எங்களுக்கு விடுதலை தாங்க அப்படின்றதுக்காக மட்டும்தான் ஆண்டவரை கூப்பிட்டாங்க. ஆபிரகாமின் தேவனே எங்களுக்கு இங்க இருந்து ஒரு விடுதலை தாங்கன்னு கூக்குரலிட்டாங்க. விண்ணப்பம் கூட பண்ணல. வேதம் இப்படியா சொல்லி இருக்கிறது, கூக்குரலிட்டார்களாம் ஆண்டவரை நோக்கி. எகிப்துல அடிமைத்தனத்திலிருந்து விடுதலைக்காக மாத்திரமே யெகோவா ஆகிய தேவனை அவர்கள் தொழுது கொண்டார்கள் அந்த அடிமைத்தனத்தில் இருந்த பொழுது. இல்லாட்டி அந்த எகிப்தின் தெய்வங்களை தான், அந்நிய தெய்வங்களை தான் தனதாக்கி கொண்டார்கள். ஏன்னா 430 வருஷம் இருந்து 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 அவர்களோடு இருந்து அதுக்குள்ளேயே ஊறி போய்விட்டார்கள். அதை அழிக்கிறதற்காக தான் இஸ்ரவேல் ஜனங்கள் மனதில் இருந்து அதை வேறற்று போக பண்ணுவதற்காக தான் ஆண்டவர் அழகா சொல்லியிருக்கார், பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். பார்வோன் விடுறதுக்கு மனதா இருந்தாலும் ஆண்டவர் விட மனதா இல்லை. சில வேளையில நம்மளுக்கு தாமதமாகவும் விடுதலை கிடைக்காது. ஆண்டவர் தடுத்து வச்சிருப்பார், ஆண்டவர் பிடிச்சி வச்சிருப்பாரு. சில அந்நிய காரியங்கள் என் இருதயத்துல இருக்கும். அதனாலதான் பார்வோன், அந்த நதி தான் பார்வோனுடைய முதல் கடவுள். நைல் நதி தான் ஹப்பி என்ற தெய்வம் அப்படி சொல்லுவாங்க. அவங்களோட பிதா தான், எகிப்தோட பிதாவாகிய கடவுள் தான் அந்த நைல் நதி. ஆண்டவர் முதலாவது அதை அடிச்சு அதை நிர்மூலமாக்குறாரு. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் அவங்க கடவுளை அடிச்சு ரத்தமே வந்துருச்சுடா அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையில பாக்குறாங்க. அப்படி இருந்தும் உடனே ஆண்டவர் பார்வோனியோட இருதயத்தை கடினப்படுத்த நிமித்தம் உடலை. ஏன்னா எல்லா தெய்வங்களையும் ஒன்னும் இல்லைன்றது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காட்டுறதுக்காக, நானே கர்த்தர் என்று தேவன் விளங்க பண்ணுவதற்காக. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன பண்ணுவாரு தெரியாது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. எப்பேற்பட்ட வல்லமையுடையவர் தெரியாது. முதல் இப்பதான் அவங்களுக்கு வெளிப்படுத்துறார் தான் எப்படிப்பட்ட தேவன், எவ்வளவு வல்லமையுடைய தேவன் என்பது. நம்ம வாழ்க்கையிலும் ஆண்டவர் அற்புதம் செய்ய, அதிசயம் செய்ய, ஒரு விடுதலை கொடுக்க தடையாய் இருக்கிறது. நம்முடைய பாபிலோனிய காரியங்கள் நமக்குள்ள இருக்கு. பாபிலோனிய பாரம்பரியங்கள், பாபிலோனிய கலாச்சாரங்கள், அந்நிய தெய்வத்தின் காரியங்கள், அந்நிய சிந்தனைகள்,
அந்நிய ஆச்சாரங்கள் இன்னும் நம் வாழ்க்கையை விட்டு பிரியாமல் இருக்கிறதுனால தான் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில கிரியை செய்ய முடியாம நம்ம தடையா இருக்கோம். அதெல்லாம் நீங்கும் போது கர்த்தர் நிச்சயமாகவே நம் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய அவர் போதுமானவரும் சர்வ வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. வேதங்களை கீழே வைத்து விட்டு